நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 4/9/2023 குரு வக்ரமாகிறார். அதுக்கு முன்னாடியே சனி வக்ரமாகி உட்கார்ந்துருக்காரு. ஆனா 4/11/2023 அன்று சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 62 நாட்கள் 2 பெரிய கிரகம் வக்ரமாகி உட்கார போகுது. ஏன் கிரகம் வக்ரமாகுது? ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி இந்த கிரகங்கள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கின்றன. இதுல ஆக கடைசியாக இருக்கக்கூடியது குருவும் சனியும். இந்த கிரகத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு அப்புறம் புதன், சுக்கிரன், செவ்வாய், இடையில வந்து உங்களுக்கு பூமியும் இந்த சந்திரனும் வந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு அப்புறம்தான் குருவும் சுக்கிரனும், குருவும் சனியும். இவ்வாறாக இருக்கும் பொழுது 2 மாபெரும் கிரகங்கள் வக்ரமாகி நிற்கின்றன. இதுல என்னன்னா, சனி வக்ரத்தோடு 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறாரு, அது ஒரு பிரச்சனை. வக்ரமான குருவோட ராகு நிற்கிறாரு. குரு நல்லவர், அவர் பார்க்கும் பார்வை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்க வல்லது. குரு ரொம்ப அறிவாளியாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் பணத்துக்கு அதிபதியாக, அதுவும் பெரும் பணத்துக்கு அதிபதியாக குருவை வச்சாங்க. சனி கர்மத்துக்கு, ஒரு சனி அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் இந்த 2 பயிற்சி வரும் பொழுது நமக்கு பக்குங்குது. இதே நிலையில குரு போன ஜென்ம கர்மாவை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடியவர். அதனாலதான் குழந்தை காரகன் குருவாக இருக்குது. நம்ம போன ஜென்மத்துல என்ன கர்மாவோ அந்த கர்மா நமக்கு பிள்ளையா வந்து பிறக்கும். சனி இந்த ஜென்மத்தில் வக்ரமாகி நிற்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள், இல்ல ஒரு ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்ரமாகி இருக்கிறாரோ அவரு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வந்து ஒரு வேதனைக்கு உரியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி வரணும். அதே நிலையில சனி வக்ரமாகி 8ஆம் இடத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கீங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையும் அவங்க இந்த ஜென்மால பட வேண்டிய அத்தனையும், ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஆயுள் பாவம், இவன் 10ஆம் பார்வையாக பார்த்துட்டாருன்னு வச்சுக்கீங்க, கேட்கவே வேண்டாம். 10 கர்மஸ்தானம், அவ்வளவு சீக்கிரமா உயிர் போவாது. தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் உயிர் போவாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நீ அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டு போகணுங்கிறதுல கராரா நிற்கக்கூடியவர் சனி பகவான். அப்ப இந்த நீள்வட்ட பாதையில் இந்த குரு சனி இவர்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வரும் பொழுது இவர்களுக்கு இந்த ஒளி வட்டம், இந்த சுயேட்சையினுடைய அளவு குறையும். அதனால நட்சத்திரங்கள் எல்லாம் மேல வேகமா போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குரு சனி இவற்றுக்கு எந்த கிரகமாக இருக்கட்டும், குரு சனி புதன் சுக்கிரன் இவற்றுக்கு செவ்வாயும் இருக்கட்டும், ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது வக்ரம் ஆரம்பிக்கும். இதுல உச்சகட்ட வக்ரம் எப்ப அப்படின்னா 7ஆம் இடத்துல சம சத்தம பார்வையில நிற்கும் பொழுது உச்சகட்ட வக்ரம். 8ல அந்த வக்ரத்தை விட்டு கொஞ்சம் மெதுவா வரும். 9ஆம் இடத்துக்கு சூரியன் வரும் பொழுது முழுவதுமாக வக்ர நிவர்த்தி ஆகும். சோ இதுதான் அந்த வக்ரத்தினுடைய டீடைல்டு. அப்போ அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய கதிர்வீக இந்த கிரகத்திற்கு கிடைக்காது, எந்த கிரகமாக இருந்தாலும். அதுல இந்த குரு சனி இவர்களுக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீக ரொம்ப எட்டி நிற்பதால் இந்த நீள்வட்ட பாதையில இந்த கதிர்கள் கிடைக்காம போச்சுன்னா அவர்கள் தரக்கூடிய பலன், இப்ப குரு நல்லவர், அவர் கொடுக்கக்கூடிய பலன் கெடு பலனை கொடுக்க மாட்டார், பலன் குறையும். சனி ஏற்கனவே கெட்டவர், அவர் கெட்டவர் இல்ல, நம்ம கர்மாவை வச்சு செய்யக்கூடியவர். அவருக்கு வக்ரம் ஆகும் பொழுது அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல நல்ல பலன்களையும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல கெடு பலன்களையும் கொடுத்துட்டு அவர் மெதுவா போயிடுவாரு. ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா, குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களை இருக்கும் பொழுது நற்பலன்களை கொடுத்துருவாரு.
1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது கெடுபலனை கொடுப்பாரு. சனி பகவான் 3, 6, 10, 11 இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுத்துருவாரு. 5, 9 சுமாரான பலன்களை கொடுப்பாரு. 1, 2, 4, 7, 8, 12 இங்க அசுப பலன்களை கொடுத்துட்டு போவாரு. அப்ப நல்ல பலன்களை கொடுக்கிற இடத்துல எல்லாம் அசுப பலன்களை கொடுக்கிற இடத்துல எல்லாம் நல்ல பலன்களை இந்த வக்ரமான காலகட்டங்கள்ல கொடுத்துட்டு போயிடும் இந்த 2 கிரகம். அப்ப அதுல இருந்து கொடுக்கும் பொழுது நம்ம உடல்ல நவகிரகத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படாததுனால குரு என்பவர் பணத்துக்கு காரகனாக அந்த அறிவு என்பது நமக்கு செயல்பாடு கம்மியாகும். சனி என்பவர் நமக்கு மந்தக்காரகன், மந்தமான ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடியவராக அவர் இருப்பாரு. ராஜ மந்திரியாக இருக்கக்கூடிய குரு, மதி நிறைந்த அமைச்சராக இருக்கக்கூடிய குரு அங்க புத்தி கெட்டு போகும். புத்தி கூட கிடையாது, புத்தி புதனுக்கு உரியது. அறிவு கெட்டு போகும். அறிவு ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சனி பகவான் மந்த காரகன், கர்ம காரகன். அப்ப அவர் என்ன கர்மாவை கொடுப்பாரு? இதுல இந்த 62 நாட்கள்ல இன்னும் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, சந்திர கிரகணம் இந்தியாவில தெரிய போகுது 28/10/2023 அன்னைக்கு. அதுவும் ஒரு சனிக்கிழமை, அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தை அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா சந்திரன், ராகு, குரு மேஷத்துல, சூரியன், புதன், செவ்வாய், கேது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா துலாம்ல. கிட்டத்தட்ட சனி சுக்கிரனை தவிர மற்றவங்க சமசப்தம பார்வையில் இருக்கக்கூடிய வேளையில் இந்த சந்திர கிரகணம் வருது. அதை நான் தனியா கொடுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன கெடுபலன்களை இங்க கொடுத்துட்டு போகும்? ஏன்னா சூரியன், செவ்வாய் இணைஞ்சு நிக்குது, புத்திகாரகன் இணைஞ்சு நிக்கிறான். எங்கெங்கெல்லாம் விபத்துகள் வரும், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் 12 ராசிகளுக்கு இவர்கள் எப்படி கொடுக்க போறாங்கன்னு ஒரு 10 நிமிஷம் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். முக்கியமானதை எடுத்து சொல்லிட்டு போறேன். என்ன பரிகாரம், என்ன வழிபாடு செய்யணும் அதையும் சொல்லிட்டு பார்க்கலாம். 12 ராசிகளுக்கு வாங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வக்கரம், லாபஸ்தானத்துல குரு வக்கரம் ராகுவோட சேர்ந்து, 5ஆம் இடத்துல கேது. 5ல கேது இருக்கும் பொழுது சுய புத்தியில எந்த ஒரு மயக்கமும் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. கொஞ்சம் இருக்கும், ஏன்னா எல்லாம் நமக்கு தெரியும், நம்ம ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை எல்லாம் கேது கொடுக்கக்கூடியவனாக. இல்லை யாராவது புகழ்ந்தாங்கன்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு ஒரே ஆனந்தமா இருக்கும் புகழ்ச்சியை கேட்பது, உங்களை பற்றி புகழ்வது. இதெல்லாம் இந்த கேது நடத்தக்கூடிய பெரிய நாடகம். அதனால அதுல சிக்காதீங்க. முதல்ல அந்த சுய இது உங்களுக்கு புரியணும், அதுல சிக்காதீங்க. லாபஸ்தானத்துல இருந்த குரு பக்கரம் ஆகிறதுனால, ஏற்கனவே நான் மிதுனத்துக்கு சொல்லியிருக்கேன், லாப குருக்கு தக்கோலம் பழனி 2ம் போய் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை செஞ்சு முடிச்சிருங்க, அட்லீஸ்ட் இப்பயாவதும் செஞ்சு முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா லாபத்தை பெருசா எதிர்பார்க்காதீங்க. அது உங்களுக்கு அதாவது பெருசா போட்டுட்டு அதுல ரொம்ப எதிர்பார்த்து அந்த பணத்தை நீங்க போட்டுட்டீங்கன்னா அவஸ்தைப்படுவீங்க, ஐயோ நமக்கு அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஏன் இதுக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம், சொல் புத்தி கேட்க வேண்டாம்னா 9ஆம் இடத்துல சனி வக்கரமாயிருக்கு. போற போக்குல உங்களுக்கு சொல்லிட்டு போவாங்க, ரைட்டா அது நல்லது போல இருக்கு அப்படின்னு இறங்கி நீங்களும் நடந்தீங்க அப்படின்னா மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி 9ல போய் உட்காந்துருக்காரு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அஷ்டமாதிபதி 9ல போய் உட்கார்ந்து இருக்கிறவரு 6க்கும் 11க்கும் அதிபதி சாரத்தை வாங்கி உட்காந்துக்கிட்டு இருக்காரு, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவிட்டத்துலதான் அவர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அது கொஞ்சம் இருக்கணும். கோபத்தினால் உங்களுக்கு லாப தடை வரும், அதாவது கோபத்தோடு போனோமே நஷ்டத்தோடு திரும்புவான்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சூரிய பகவான் உங்களுடைய 3ஆம் அதிபதி நீச்சமாவாரு. உங்க 5ல இருந்து 8ஆம் இடம் வரைக்கும் புதன் தான் நடத்த போறாரு. புதன் உங்க ராசி அதிபதி. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய புத்தியை கரெக்டா வச்சுக்கணும். உங்க புத்தியை கரெக்டா வைக்க விடாம அங்க எது தடுக்கணும், கேது தடுக்கும்.
ஏன்னா புதன் கேது இணைஞ்சதுன்னு வச்சுக்கிங்க, ஒண்ணு ஞாபக மறதி வரும். அடுத்தது இப்போ யாராவது புகழ்ந்தாங்கன்னா அந்த மயக்கத்துல எல்லாத்தையும் அவங்களுக்கு மாடு மாதிரி போய் உழைப்பீங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் யோசிக்க மாட்டீங்க. உங்க புகழ்ந்துட்டாங்க, உங்க வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது 6க்கு 11க்கு அதிபதி 5ல உட்காருவாரு. பிள்ளைகள் கோவப்படுவாங்க, நீங்களும் கோவப்படுவீங்க. 2 பேரும் ஒரே வீட்டுல கோவப்பட்டா என்ன ஆகும்? குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் அது குடும்பமா இருக்காது. அதனால கோபத்தை கொஞ்சம், பிள்ளைகளுக்கு கோபம் வருதா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இளரத்தம் துடிக்குது அப்படின்ட்டு போங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே அங்க சண்டை சச்சரவா இருக்கும். ஏன்னா சூரியன் புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாசம் என்னவோ சூரியனும் சனியும் திரிகோண சந்திப்புல சந்திப்பாங்க. அது சிறப்பு கிடையாது. உங்க திரிகோணத்துல வேற சந்திக்கும் உங்க ராசிக்கு. அதனால 1, 5, 9க்குள்ள சந்திப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்க புத்தியே நீங்க கேட்டுக்கங்க. நம்ம செய்யறது கரெக்டா டெய்லி கேட்டுக்கங்க. நைட்டு படுக்கும்பொழுது இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், செஞ்சா அது நல்லா வருமா வராதா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே பண்ணினா மட்டும்தான் சிறப்பை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா புதன் கேது அதி புத்திசாலிங்க. புதன் கேது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோட செயல்பட முடியும், நல்லா வியாபாரம் பண்ண முடியும், நல்லா பேச முடியும். உங்க அதிபதியோட அது போய் சேர்ந்து உக்காந்துகிட்டு இருக்குது. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த தற்பெருமைக்கு இந்த இழுத்து போட்டு வேலை செய்யறது, உங்களுக்கு நேரம் இருந்து உங்களுக்கு மனசு இருந்து அவங்களுக்கு செய்யணும், அவங்க நல்லவங்க ஏற்கனவே நமக்கு செஞ்சிருக்காங்கன்னு போய் உதவி செஞ்சீங்கன்னா பெஸ்டா இருக்கும். அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இது உங்க சுய பரிகாரம். பிள்ளைகள் இடத்துல கொஞ்சம் படிப்பு தடை இதெல்லாம் வருது, கொஞ்சம் சோம்பேறித்தனம் வருது, தட்டி கொடுத்து கொஞ்சம் வேலை பாருங்க. சரிங்களா? லாபஸ்தானத்துக்குள்ள குருவும் ராகுவும் சேர்ந்து நின்று குரு வக்கரமாகி சனியினுடைய பார்வையில இருக்கிறதுனால தந்தையோட சொத்துல ஏதாவது வம்பு வழக்கு வரும், இல்ல தந்தையோட உங்களுக்கு விவாதங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இது 3ம் நடக்கும். 11ஆம் இடத்துக்குள்ள லாபஸ்தானத்துக்குள்ள நிற்கும் பொழுது மூத்த சகோதரர்கள் உங்ககிட்ட அதிக எதிர்பார்ப்புகள், இல்ல கைமாத்தா எனக்கு பணம் கொடு அப்படியெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனை இப்ப நீங்க தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். சரிங்களா? கொடுக்கலாமா, கொடுத்தா வருமா, இது இந்த காலகட்டத்தில் கொடுத்தீங்கன்னா வராது. சரிங்களா? அதனால அது பார்த்துக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் பிரச்சனைகள் இவையெல்லாம் வரும். ஏன்னா 7ஆம் அதிபதி 11ல வக்கரமாயி இருக்காரு. நீங்க இப்ப 2 பேரும் வேலை, நீங்க உங்க மனைவி கிட்ட அதிகமா எதிர்பார்ப்பீங்க. மிதன ராசிக்காரவங்க மனைவி மிதன ராசியா இருந்தா கணவன் கிட்ட அதிகமா வேலையோ இல்ல பணமோ, இது எனக்கு இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு இந்த 2 பேருக்குள்ள அவர்களுக்குள்ள குறைபாடுகளை பேசிக்கிட்டு இருப்பீங்க. எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால உங்க 2 பேரும் அவங்கவுங்க நீ இதை செய்யல அதை செய்யலன்னு குறைகளை சொல்லிக்கொண்டு குதர்க்கமாக பேசிக்கொண்டு குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்த ஒரு பெரிய விஷயம், நீங்க என்ன செய்ய போறீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்கிறத எல்லாத்தையும் ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா கேட்டுக்கங்க. ஆனா முடிவு நீங்க தான். அதுல இந்த பிரச்சனை வந்தா 360 டிகிரி நீங்க தான் சுயமா யோசிச்சு முடிவெடுக்கணும். அவர்கள் கர்மாவுக்கு தகுந்த பாருங்க. இப்ப சனி தள்ள போகுது, ஏன்னா திரிகோண சந்திப்புல இருக்குது. ஏன்னா உங்க குடும்பாதிபதி அதோட வக்கரமான ஒரு சனி பகவான் இருக்கும் பொழுது, சனி சந்திரன் சேர்ந்தாலே புணர்வு தோஷம். எப்ப முடிவெடுக்க முடியாமல் நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு வரும். அப்ப கடவுள் மட்டுமே உங்களுக்கு இங்க வணங்கும் பொழுது அவர் மட்டுமே உங்களுக்கு அருள் புரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரிய பகவான் போய் உட்காரும் பொழுது, குரு அவரை பார்க்கும் பொழுது ஒரு குலதெய்வ வேண்டுதலோ இல்ல குலதெய்வத்துக்கு நீங்க போய் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா கூட போதும். இதை செஞ்சீங்கன்னா எந்த சிக்கலும் இல்லாமல் எந்த சிக்கல்லையும் நீங்க மாட்டிக்க வேண்டாம். அதனால அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர கரெக்டா செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாயினுடைய உடல்ல கொஞ்சம் உபாதைகள் வரும். ஏன்னா புதன் வக்கரமாயிட்டு இருக்காரு. அவரு போய் கேதுவோட இணைஞ்சு, செவ்வாய் கேது குரு சூரியன் இவங்களோட அதாவது சூரியன் செவ்வாய் புதன் கேது இணைவு 4ஆம் அதிபதி அவரை குரு ராகு பாக்குறாங்க. அதனால தாயின் உடல்ல உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனியோட திரிகோண சந்திப்பு வேற. அதனால அவர்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு மருத்துவ உதவி தேவைப்படும்.
மேலதிகாரிகிட்டையும் உங்களுடைய உயர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுவும் நீதிபதியாக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், இல்ல பேச்சை வச்சு பழப்பு நடத்துற ஜோதிடர், ஆன்மீக சொற்பொழிவாளர் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வார்த்தைகளை கவனமாக விடணும். அரசியல்வாதிகளுக்கு ஐப்பசி மாசம் ஆட்டம் காணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. இன்னொன்னு, உங்க குழந்தைகள் ஸ்தானத்திற்கு இது 5ஆம் இடத்துல சனி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு அவங்க பாட்டனாரோ இல்ல நீங்களோ செய்திருக்க கர்ம பதிவு அதிக பிள்ளைகளுக்கு படுத்த போகுது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல 5க்கு 7ஆம் இடத்துலதான் ஒரு சந்திர கிரகணமும் இந்த காலகட்டத்துல வரப்போகுது. அப்ப பிள்ளைகளுக்கு நிறைய, அதாவது மனசு இளம் டீனேஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், ரொம்ப பிடிவாதமா நிற்பாங்க. சில விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா மன ஒருநிலைப்படாது. சரிங்களா? அதனால அனுபவம் பத்தாத வயது. அதனால பிள்ளைகளோடு நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம். அது பர்டிகுலராக 28/10/2023 சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். அன்று மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்குது. திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. வேலை இருக்கும், பணம் வரும், எல்லாம் இருக்கும். நிதானம் தப்பி நீங்க செயல்பட்டுட்டீங்கன்னா அதனால் தவறுகள் நிறைய நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க நைட்ல இரவுல பயணம் செய்யறதோ இல்ல நீங்க வந்து அந்த பொறுப்பை நீங்களே நேரடியா பார்க்காம யாருக்கிட்டையாவது கொடுக்கும் பொழுது அதை கொடுக்கும் பொழுது அது சரியா நடந்துதான் கவனிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் நகையை அடகு வச்சிருக்கிறீங்களோ அவங்க திருப்பிக்கிங்க. புதிய நகை இப்பொழுதைக்கு நகைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், லாபஸ்தானத்துக்குள்ள தானே குரு இருக்கிறாருன்னா எங்கேயாவது மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? அது நகை பத்திரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேங்க்ல போய் நகையா வாங்காம, செய்கூலி சேதாரம் கொடுத்து அதை வாங்காம பத்திரமா வாங்கி வச்சுக்கீங்க. அதை வித்துட்டு உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் பொழுது அப்பொழுது நீங்க அதை வித்து பிள்ளைங்களுக்கு நகை வாங்கிக்கலாம். அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அது. ஏன்னா நகையோட இது பண்ண இது இப்ப பேங்க்லயே கொடுக்குறாங்க. நேரடியா போய் கேட்டா அவங்களே உதவி பண்ணுவாங்க. அதனால நகையா வாங்கி சேர்க்க வேண்டாம் இந்த காலகட்டத்துல. ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம், பிள்ளைகளுக்கு திருமண காலம் வந்துட்டு உங்க பிள்ளைகளுக்கு 5ல 7ஆம் இடத்துல தானே போய் குரு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா, வக்கரமான குருராக இருக்கும் பொழுது வரக்கூடிய சம்பந்தம் நம்ம அவங்க சொல்லக்கூடியது, மற்றவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு இருக்கும் பொழுது அதுல உண்மையாக இருக்காது. அந்த மாப்பிள்ளையோட குடும்பத்தை பத்தி ஆகா ஓகன்னு புகழ்வாங்க. அப்புறமா திருமணம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய சுயரூபம் தெரியும். அதனால இப்ப திருமண பேச்சு எடுக்க வேண்டாம். வக்கரத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண பேச்சு எடுக்க வேண்டாம். குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் இப்பொழுது ட்ரீட்மெண்ட்டுக்கு தயவு செய்து போக வேண்டாம். ஏன்னா ஃபெயிலியர் ஆகும். அதனால குரு வக்கர நிவர்த்தி 31/12/2023 நடக்கும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா நல்லது. சரி, இந்த காலகட்டங்கள் உங்களுடைய இதுல மிருகசீரிஷப நட்சத்திரம் இருக்குது. மிதுன ராசியில மிருகசீரிஷப நட்சத்திரத்துல சித்தர்கள் வழிபாடுதான் மேன்மையை தரும். குரு சனி 2 வக்கரம் ஆயிடுச்சுன்னா சித்தர் வழிபாட்டை கொண்டுதான் நம்ம சித்தத்தை நல்லா சரியாக வைத்துக் கொள்ள முடியும். அவங்களதான் கைப்பிடிக்கிறோம் நம்ம. மிருகசீரிஷப நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு சித்தர் பாம்பாட்டி சித்தர் அவருடைய ஜீவ சமாதி சங்கரன் கோயில்ல இருக்குது. இன்னொருத்தவர் சட்ட முனிவர் சித்தர், அது திருவரங்கத்துல இருக்குது. சோ இந்த 2க்கும் மிருகசீரிஷப நட்சத்திரக்காரர்கள் செல்லுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இடைக்காடர் சித்தர் ஜீவ சமாதி திருவண்ணாமலையில இருக்கு. நவகிரகத்துக்கே அவர் தான். சரிங்களா? அதனால அவரை போய் வழிபாடு செய்யுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்வந்தரியை வழிபாடு செய்யுங்க. வைத்தீஸ்வரன் கோயில்ல ஜீவ சமாதி இருக்குது. அங்க சென்று வழிபாடு செய்வது சால சிறந்தது. சரிங்களா? சித்தரை வழிபட்டு மேன்மை அடைங்க. ஒரு முறை சென்று வாங்க குடும்பத்தோட. இந்த காலகட்டத்துல 31/12 கூட போகலாம். குரு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே நீங்க போய் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. அன்னதானம் செய்யுங்க, மேன்மையை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது கடக ராசிக்கு இந்த குரு சனி வக்கர என்ன செய்ய போகிறார், எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்கலாம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.